ஹாய் நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். லேக்கர் பக்கம் பேஜில் இருக்கும் அனைத்து நண்பர்களும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அதாவது நம்ம ஒரு 10 நாளைக்கு முதல்ல ஒரு பதிவுன்னு போட்டிருந்தோம். அதாவது வைஃபை சிக்னலை வந்துட்டு நம்ம எப்படி கொஞ்சம் கூட்டிக் கொள்வது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பதிவுன்னு போட்டிருந்தோம். அதை பார்த்த சில நண்பர்கள் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. பட் நாங்கள் டேட்டா கனெக்ஷன் யூஸ் பண்ணுறோம், பட் எங்களுக்கு கனெக்ஷன் தான் வருது, அது கனெக்ஷனுக்கு நாங்கள் எப்படி மாற்றிக்கொள்வது? பட் இந்த கனெக்ஷன் இருக்கிறதால எங்களுக்கு ஃபேஸ்புக்கோ அல்லது யூடியூப்போ ஏனைய ப்ரௌசரில் நாங்கள் போய்ட்டு ஒரு விஷயத்தை பார்க்கும்போது பட் டேட்டா தான் வந்துட்டு காலியாகுது, பட் எங்களுக்கு எதுவுமே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஆகையினால இது ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் இருந்தால் சொல்லுங்களேன் பாஸ். அதாவது வைஃபை கனெக்ஷன் சிக்னல் வந்து கூட்டுற மாதிரி டேட்டா கனெக்ஷனை கொஞ்சம் கூட்டுற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருந்தால் சொல்லுங்களேன் பாஸ் அப்படின்னு சொல்லி சில நண்பர்கள் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. பட் இந்த பதிவு வந்துட்டு ஆல்ரெடி நம்ம மணலேக்கர் பக்கம் பழைய பேஜ் இருக்கும்போது இந்த பதிவை நான் கொடுத்துருந்தேன். பட் நம்ம அந்த பழைய பேஜை க்ளோஸ் பண்ணிட்டு புதிய பேஜ் அதே பேஜ் ஆரம்பிக்கும் போது நம்ம பழைய பேஜில் இந்த வீடியோஸில் வந்துட்டு அப்லோட் பண்ண வந்து சில வீடியோஸ் வந்து தவறிச்சு. ஆகையினால அந்த பதிவு இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நீ கேட்டதுக்காண்டி மறுபடியும் இந்த பதிவை உங்களுக்கு புதுப்பிச்சு கொடுக்குறோம் வந்து. பட் இந்த இதுக்கு அதாவது நம்ம இந்த சிக்னல் வந்துட்டு டேட்டா சிக்னலில் நம்ம கூட்டுறதுக்காக நம்மளுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் நம்மளுக்கு தேவையில்லை, சரிங்களா? நம்ம மொபைல் இருக்கிற செட்டிங்கே செஞ்சால் போதுமான அளவு வந்து. பட் அந்த செட்டிங் நம்ம எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பட் இந்த கேள்வி கேட்டவங்களுக்கு ஈஸியாக புரியும், கேட்காதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கேட்காதவங்களுக்கு பாருங்கள் வந்து சிக்னல் பாருக்கு பக்கத்தில் வந்துட்டு இந்த டேட்டாவை நம்ம கனெக்ட் பண்ணால் ஈங்கிற கனெக்ஷன் வந்து பாருங்கள், வந்துருக்குது. இந்த வந்தால் நம்மளுக்கு ஃபேஸ்புக்கோ யூடியூப்போ ஏனைய இணையதளத்தில் நம்ம போய்ட்டு ஒரு விஷயத்தை பார்க்க போனால் நம்மளுக்கு சுற்றி கொண்டு தான் இருக்கும் வந்து. பட் நம்மளுக்கு ஓப்பன் ஆகாது. பட் இதனால் வந்துட்டு டேட்டா கனெக்ஷன் வந்துட்டு அவசரமாக முடிஞ்சிடும் வந்து, பார்த்த பாடு இருக்காது, அதாவது டேட்டா முடிஞ்சே தான் இருக்கும் வந்து. பட் இதுக்கு நம்ம சாதாரணமாக நம்ம செட்டிங் போயிட்டு இது எப்படி மாற்றிக்கொள்வது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள் வந்துட்டு இந்த சிக்னல் பாரில் ரெண்டு கூறு தான் இருக்குது, சரிங்களா? இந்த ரெண்டு கூறு இருக்கும்போது ஒரு கூறு வந்தால் கூட நம்ம டெலிஃபோனில் நேரடியாக டெலிஃபோன் பேசும்போது கூட இந்த ஒரு கூறு வரும்போது சாதாரணமாக நம்மளுக்கு அடைச்சடைச்சி வரும். கால் வந்துட்டு அடைச்சடைச்சி வரும்னுச்சுன்னா நம்மளுக்கு கிளியராக பேசிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்காது. பட் இது வந்து சிட்டியில் இருந்துச்சுனால் எந்த பிரச்சனையும் இல்லை. சிட்டியை விட்டு சில சின்ன கிராமத்துக்கு போகும்போது நம்மளுக்கு இந்த 3G 4G டவரில் நம்மளுக்கு 2G டவர் நம்மளுக்கு கிடைக்கும் போது அந்த பிரச்சனை இருக்கும். சிட்டியில் இருக்கிறவங்க இது எப்படியோ நீங்கள் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பட் அதுவாக ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உங்களுக்கு மாறி கொடுக்கும், சரிங்களா? அதாவது சிட்டியை விட்டு அவுட்டில் சின்ன கிராமத்தில் இருக்கிறவங்க இந்த விலையை நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். இப்போ சாதாரணமாக நம்ம செட்டிங் போவோம். செட்டிங் போயிட்டு இப்போ செட்டிங்கை ஓப்பன் பண்ணால் செக்ஷன் வரவங்களுக்கு மோர்ங்கிற ஆப்ஷனில் பாருங்கள் டேட்டா யூசர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். பட் இதே மாதிரி வரவங்களுக்கு டேட்டா யூசர்ஸ் இந்த வரைக்கும் பாருங்கள், டேட்டா யூசர்ஸை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ண கைக்கு பட் மாடல் வரவங்களுக்கு இந்த டேட்டா யூசர்ஸ் டச் பண்ண கைக்கு இது அதாவது மொபைல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி வரும், சரிங்களா? இப்போ இப்படி வரவங்களுக்கு இந்த 3 டாட்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ண கைக்கு உங்களுக்கு கீழே பாருங்கள் வந்துட்டு மொபைல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி வரும். இல்லை, இந்த நெட்வொர்க் வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ண கைக்கு கீழே வந்து 2வது நெட்வொர்க் மூட் அப்படின்னு சொல்லி வருது பாருங்கள். இது ஜஸ்ட் நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ண கேட்க இந்த மேலுக்கு பாருங்கள், எனக்கு வந்து 2 கூறு தான் இருக்குது. இதில் வந்துட்டு 4 ஆப்ஷன் இருக்குது. பட் சில மொபைலுக்கு வந்துட்டு 2 வரலாம், சில மொபைலுக்கு வந்துட்டு 3 ஆப்ஷன் வரலாம், சரிங்களா? இப்போ வந்துட்டு எனக்கு GSM ஆட்டோவில் தான் இருக்குது, ஆட்டோ கனெக்டில் தான் இருக்குது. வந்துட்டு என்னென்னு சொன்னால் சிட்டியில் இருக்கிறவங்க இப்படி வச்சுக்கொள்ளலாம். பட் சிட்டியை விட்டு சின்ன கிராமத்தில் இருக்கிறவங்க இந்த கீழே இருக்கிற மேலே இருக்கிற விட்டுட்டு 3 ஆப்ஷனில் உங்களுக்கு எந்த ஆப்ஷனில் வந்துட்டு கனெக்ஷன் கிடைக்குதோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். பட் ஒவ்வொரு சிம் கார்டுக்கு ஒவ்வொரு மாதிரி, சரிங்களா? ஒவ்வொரு சிம் கார்டுக்கு ஒவ்வொரு நெட்வொர்க் வந்துட்டு வேறு வந்துட்டு ஆகையினால நீங்கள் ஒவ்வொன்றாக சேஞ்ச் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக புரியும் வந்து. இப்போ வந்து மேலே சிக்னல் பாரை நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. சிக்னல் வந்து 2 கூறு தான் இருக்குது. இப்போ சிக்னல் கூட்டுறதாக இருந்தால் நான் GSM ஒன்லிக்கு நான் வச்சுக்கிறேன். GSM ஒன்லிக்கு நான் வச்சுட்டேன்னு சொன்னால் பாருங்கள் சிக்னல் கூடுது, பார்த்தீங்களா? படச்சுன்னு கூடுது, சிக்னல் வந்துட்டு ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ 4 கூறும் எனக்கு சிக்னல் கிடச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம டேட்டா வந்துட்டு கனெக்ட் பண்ணுற பாருங்கள். டேட்டா கனெக்ட் பண்ணால் வரும் எனக்கு. இப்போ கனெக்ஷன் வருது, சரிங்களா? இந்த வந்துட்டு கனெக்ஷனுக்கு எப்படி மாற்றுறதாக இருந்தாலும் சொன்னால் மறுபடியும் நீங்கள் வந்து நெட்வொர்க் மோடுக்கே வந்துட்டு போயிட்டு கீழேருந்து 2வது, சரிங்களா? அந்த அப்புறம் WCD MA ஒன்லி அப்படின்னு சொல்லி வரல. இது ஜஸ்ட் நீங்கள் டச் பண்ண கைக்கு ஓகே கேட்கும், ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்த கைக்கு மறுபடியும் வந்துட்டு சில மொபைலுக்கு வந்துட்டு சிக்னல் வந்துட்டு ஃபுல்லாக கட் ஆகும். கட் ஆகிட்டு மறுபடியும் உங்களுக்கு கனெக்ஷனாக வரும்போது உங்களுக்கு கனெக்ஷனோடய வரும். பாருங்கள் வந்துட்டு கனெக்ஷன் வந்துருச்சு. இவ்வளோ தான் விஷயம் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வந்து. பட் இதுக்கு மேலே செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சிக்னல் வந்துட்டு நெட்வொர்க் வந்துட்டு வேறு அதாவது சிம் கார்டுக்கு நெட்வொர்க் வந்துட்டு வேறு படம் வந்துட்டு. ஆகையினால நீங்கள் இதில் வந்துட்டு மேலே விட்டுட்டு கீழே இருக்கிற 3 ஆப்ஷனையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். சில மொபைலுக்கு 2 ஆப்ஷன் இருந்தால் 2ஐயும் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? சிட்டியில் இருக்கிறவங்க மேலே வந்துட்டு GSM ஒட்டோவுக்கு வச்சுட்டால் உங்களுக்கு 4G வரலாம், 2G வரலாம், 3G வரலாம், அப்பப்போ மாறிக்கொண்டே இருக்கும், சரிங்களா? இவ்வளோ தான் விஷயம் வந்து. பட் சாம்சங் ஒரிஜினல் இல்லாத மொபைலுக்கு அதாவது இந்த செட்டிங் இருக்காது வந்து. பட் இந்த செட்டிங் வராது.
ஆகையினால நீங்கள் மறுபடியும் நம்மள்ட்ட இந்த கமாண்ட் ஊடாக கேளுங்க. நிச்சயமாக அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி அதை கூட்டிக் கொள்வது அப்படிங்கிறத பற்றி சொல்லுவோம் வந்து. இன்ஷால்லா நீங்கள் கமாண்ட் ஊடாக கேட்டால் மாத்திரமே அதை சொல்லுவோம் வந்துட்டு. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்காது. நீங்கள் கேட்டால் மாத்திரம்தான். இப்போ வந்து 4-5 பேர் கேட்குறாங்கன்னா தான் அந்த தகவலை எங்களுக்கு கொடுக்க முடியும். கேட்காதவங்களுக்கு கொடுத்து வேலை இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வந்து. இன்ஷால்லா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ணி மற்றவங்களும் தெரியப்படுத்துங்கள். பட் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும் நினைக்காமலுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்கள் வந்து. பட் அதே மாதிரி வந்து நம்மளோட பழைய மணலேக்கர் பக்கம் பேஜ் வந்துட்டு ஃபுல்லாகவே நான் ப்ளாக் பண்ணிட்டேன். இப்போ புதிய பேஜ் அதே பேரில் ஆரம்பிச்சிக்கிறேன். மணலேக்கர் பக்கம் சொல்லி உங்களோட ஃபேஸ்புக்கில் டைப் பண்ணாலே கிடைக்கும். பட் அதில் நீங்கள் ஒரு சின்ன லைக் ஒன்று கொடுத்து நம்மளோட பேஜ்லேயும் இணைந்து கொள்ளலாம் வந்து. இவ்வளோ தான் விஷயம் வந்து. இன்ஷால்லா இன்னொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். ஓகே, பாய்.